அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இவன் ரிப்போர்ட் அடித்து எங்களோட பேஜை வந்து தூக்கிட்டான். அது பிரச்சனை இல்லை. ஏண்டா இவனுக்கு வார இன்கம் இல்லாமல் போகுது. எங்களால் அல்லட கிருப்பையால் இல்லாமல் போகுது. ஏண்டா அல்லட பேரை வச்சு தான் இவன் களவெடுத்து தின்றேன். இவன் உலகமகா கல்லன் உலகமகா நடிகன்னு சொல்கிறதுக்குள்ள இதை விட இவன் வாயில் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். இது கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்கும். ஏன்னா இவனும் 2 வீடியோ போட்டு இதை ஒத்துக்கொண்டான். ரைட்டா? ஆனாலும் எங்களுக்கு கோர்ட் கேஸ் என்று அலைய நேரம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு வேலை, எங்களோட குடும்பத்தை பார்க்கணும். இது பார்ட் டைமாக தான் நான் செய்கிறேன். தெரியுமா? இது எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கின்னு தான் எங்களோட டீம் செய்யுது. அதனால் இவன்ட வாயிலே இவன் ஒத்துக்கொண்டான். 1500 கிலோ அரிசியை களவெடுத்து பதுக்கி வச்சது. மற்ற 10 லட்சம் எடுத்த மக்கள்கிட்ட காசில் பிரியாணி செய்கிறதுக்கு சட்டி முட்டியெல்லாம் வாங்கி இப்போ 1000 கொடுத்து கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் இவன் வாயில் ஒத்துக்கொண்டான். இதை விட ஆதாரம் எதுவுமே கிடைக்காது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாட்டி வாழ்ந்தே வேலை இல்லை. ஏன்னா வடிகட்டின வாத்து மடைன்னு கூட இது தெரியும். இவன் களவெடுத்து தான் ஈக்கிறான். ஆரம்பத்துலேருந்தே இவனோட டிஎன்ஏலே அந்த களவை புத்தி ஈக்கி. என் வாப்பா இப்போ மவன் இவன் அவன் நல்லா காப்பாற்றிக்கொள்ள எப்படி வருவான்னு தெரிய. இவன் இப்படி தான் அவனு அப்படி வர்றதுக்கு தான் வாய்ப்பு ஈக்கி. முதல்ல இதை கேளுங்க. இதை நான் எவ்வளோட்டி போட்டு காட்டிட்டோம். இது உண்மையாக போயான்னு போயிட்டு அவன்கிட்ட கேளுங்க. அவன் ஒத்துக்கொள்வான். அவன் ஜெனிவின், நான் ஒத்துக்கொள்கிறேன். எடுத்தது அவன் ஒத்துக்கொண்டான். அதுக்கும் ஒரு மனம் வேணுமே. முதல்ல இதை கேளுங்க. அவனோட வாயாலே ஒத்துக்கொள்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. எங்களுக்கு ஒரு ஆடியோ உண்டு தொடர்ந்து ஒரு 3 நாளாக கிடைச்சிக்கொண்டே இருக்கி. இந்த ஆடியோ போடுங்க சொல்லி ஒரு சகோதரர் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பி கொண்டே இருக்கிறாரு. இதில் உண்மைத்தன்மையை நாங்கள் விசாரித்தோம். அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறோம். இந்த வீடியோ நல்லா கேளுங்க. ஹெட்செட் போட்டு கேளுங்க. கேட்டு முடிஞ்சோன்னு நான் உங்களுக்கு இதுக்கு பதில் தரேன். என்னத்தை கேவலமாக பேசியா சூழ்நிலைக்கு கேவலமாக பேசி ஏன்னா கொட்டகத்தில் தலைவலியை போட்டேன். நான் அவனுக்கு கவலைப்படுறேன். சிரிச்சுட்டு போயிட்டு எனக்கு என்ன பேச அடைய நிம்மதியாக இவ்வளோ டைம் ஒன்னார இது மட்டும் வீட்டில் 4-5 மணிக்கு தான் வெளியே போவோம். கம்மியில் 1 நேரத்தில் அங்கே தான் நான் எல்லாம் நான் ஏன் பேக்ரவுண்டு நான் செஞ்சேன். எனக்கு தெரியும் இப்படி கொடுத்து இருந்தால் கடைசி ஒரு நாளைக்கு ஒரு தாரத்தை நிப்பாட்டினா என் நிலைமை யோசிச்சேன். சல்லியை சேர்த்தா மாட்டி சல்லியை சேர்த்துட்டு என்ன செய்யும் எல்லாம் சாமனமா 4 சிலிண்டர் வாங்கினேன். பெரிய அடுப்பு வாங்கினேன். பெரிய தேசம் பானை சட்டி எல்லாம் ஒரு 10 லட்சம் ரூபாய் சாமனத்தை வாங்கி போட்டா எனக்கு ஒன்று பேசல. இப்போ எனக்கிட்ட சாப்பிட இருக்கு. திடீர்னு கோலடிச்சு 1000 பேருக்கு சாப்பாடு ஆகணும். எவ்வளோ கேட்டால் சார் 100 ரூபா மீட்டான் குளிப்பான். 100 ரூபாய்க்கு சாப்பாடுன்ற எந்த இருக்கா நீ தாவணி சாமனை எனக்கிட்ட சாமனை நான் இருந்தது நோம்புல சுமார் ஒரு 1000-1500 கிலோ அரிசி அடிச்சுட்டு ஸ்டாப் நோம்புல அடிச்சுட்டு எனக்கு தெரியும் நல்லா தெரியும். இன்றைக்கு இப்படி தருவான் நாளைக்கு என்ன படிச்சுட்டேன். புஸ்தக பாடத்தை படிச்சுட்டேன். இப்படியா சல்லியை வச்சுக்கொண்டா மாட்டி லட்சக்கணக்கான பேங்க்ல அக்கௌண்ட்ல இருந்தா கல்லணாடி சாமானத்தை வாங்கிட்டு அவனு கொண்டு பேசு. எனக்கிட்ட சாமான் எந்த வேலை சிசிடிவி கேமரா இப்போ கிச்சன் அடுத்த கிழமை கட்சிக்காத ஃபீஸ் சேர்ச்சில் எனக்கு தான் வந்து 1000 பார்சல் வரும். 1,50,000 1000 பார்சல் 1,50,000 என்ன டெய்ல் ஆயிடுச்சு 1000 பார்சல் 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சு 50,000 ரூபாய் முடியும். ஒரு நாள் 50,000 ரூபாய் வீட்டுறேன். 300 பார்சலுக்கு 30,000 ரூபாய். எங்கே சாப்பாடு எடுக்கவே இல்லை. 150 ரூபா எனக்கு வாங்கி தருவான். எனக்கு வாங்கி தருவாங்க. என்ன நாட்கள் டேஸ்டாக தானே பிடிக்கும். எனக்கு எவனும் வாங்கி தருவான். இப்போ நான் பிடிச்சிட்டேன். நான் என் பேஸை செஞ்சுட்டேன். நல்லா கேட்டிங்களா மக்களே? செல்லம் என்ன சொல்கிறாரு? வெக்கமே இல்லாமல் 10 லட்சம் மக்கள்கிட்ட காசு எடுத்து சாமானம் வாங்கி போட்டேன்னு சொல்கிறாரு. ஏன் அப்போ விட்டு காசு 1 கோடியில் 1 ரூபா குறைஞ்சாலும் அது 1 கோடி இல்லை. பள்ளி மூட்டையில் நீங்கள் 1 ரூபா போட்டாலும் அதை பார்க்குறதுக்கு ஒரு கமிட்டி ஒண்டி இருக்கு. ஆனால் இவனுக்கு எந்த கமிட்டியும் இல்லை. இவன் இட்ட சட்டத்துக்கு செலவழிக்கலாம். இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மக்கள்கிட்ட காசில் தான். இனி வாழ போகிறதும் மக்கள்கிட்ட காசில் தான். இவன் பேங்க்கில் சல்லி இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நேரத்தோடைய செல்லத்தை வந்து 2-3 தடக்க சிஐடியாவில் வந்து தூக்கிட்டு போயிட்டிருக்கிறான். இப்போ நல்லா தெளிவாக தான் இருக்கிறான். எப்படி பார்த்தாலும் இவன் பிஸ்னஸ் சக்ஸஸ் தான். ஏண்டா ஒரு வேலையை காட்டி 10 பேர்த்துக்கிட்ட காசு எடுப்பான். அந்த வேலை நடக்கும். ஆனால் மற்ற காசு எல்லாம் இவனுக்கு தான். இதுதான் இவன் ஐடியா.
அல்ஹம்துலில்லான்னு சொல்லி சொல்லி சைதுபாவமாய் மக்களை நல்ல ஏமாத்தி வச்சுக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இப்போ இளிச்சவாயந்தான் இவங்க காசு அனுப்புறேன். நியாயங்கள் தெளிவாக நாளாகலாம், நான் யார் என்று அப்போது நீ காணலாம். குட் பை. கடை போடுவேன், நியாயங்கள் தெளிவாக நாளாகலாம், நான் யார் என்று அப்போது நீ காணலாம்.